ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணாம், எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம். அந்த எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலா நீடிக்கப்பட்ட லோக்சபால செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே மாத்தினவங்க, அதுவும் இல்லீகலா நீடிக்கப்பட்ட 5 வருஷம் தானே லோக்சபா, 6வது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாத்தினாங்க. அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பஜனை பண்றவங்களை கேட்கிறேன், எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்கிறீங்க உங்க காரியத்தை. எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம், நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் நிறைய. எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில் தான். நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன், அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன், அது டெங்கு, அது இது, அது மலேரியா. என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா? இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா? இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான். உங்களை டெங்குங்கிறாங்க, உங்களை மலேரியாங்கிறாங்க, நீங்க ஒழிங்கணும், உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இதாங்க அரசியல்? இதுக்கு தானே அந்த அம்மா 6வது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு. அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க. அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும்? எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம், சேலஞ்ச் எடுக்கலாம். வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல, அதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை 4 அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம். இது கோழைத்தனம், இது முழுமையான கோழைத்தனம். அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரவோ கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். இன்னைக்கு ஆளுமையில இருந்துகிட்டே பேசுறீங்க. தைரியமா ஒரு அன்பர் கேட்கிறாரு, பாண்டே, ஏன் மத்திய அரசு மாநில அரசு கோவில்ல இந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது ஏன் அவங்களோட பவரை காட்டக்கூடாது? நான் வாசன் ஐயா கிட்ட சொன்னேன், பவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க. 1. 2வது, நியாயப்படி பார்த்தீங்கன்னா கோவில் அறநிலைத்துறை இதெல்லாம் கூட ஸ்டேட் மேட்டர். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அறநிலைத்துறையை நடத்துறதுக்கான உரிமை அவங்க கிட்ட தான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்லை. உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி, அவங்களும் எங்க கட்சி, அவங்க கிட்ட சொன்னோம், தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா எங்கெல்லாம் கேட்கற டைப் இல்லை. இவர் சொல்றாங்கல்ல, பாண்டே சொல்றாரு இல்ல, தமிழ்நாட்டில் நியாயமா மரியாதையா. இப்போ வாசன் அவர்கள், அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துறவங்க. அந்த டிக்னிட்டியோட நடத்துறதுனாலதான் பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி. நான் அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன். ஆனா ஒரு உண்மை இருக்கு, நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அது அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடல அந்த காங்கிரஸ். டிக்னிட்டியோட இருந்த காமராஜரை தான் அவங்க என்னெல்லாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க. மூப்பனார் ஐயாவை சிஎம் கூட பண்ண முடியல. அதனால டிக்னிட்டியோட இருந்து கோவில் அறநிலைத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு உத்தராகண்ட்ல பண்ணீங்களே இங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேள்வியெல்லாம் எப்படி வருது பாருங்க, குழப்பத்துக்கு. அரே, டிக்னிட்டிக்கு மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவில மாத்திரம் நினைச்சிட்டு உத்தராகண்ட்ல பண்ணேன்னு இங்க இறங்கினா அந்த அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க மோடி ஐயா இல்லை. ஆனா நான் உங்களை திருப்பி கேள்வி கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியில இருந்துகிட்டு இன்னைக்கு மந்திரியாவும் இருந்துட்டு பாண்டே போல ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்கிறேன், இந்த அம்மா என்ன புத்தி தக்குவா, ஐ மீன் தெலுங்குல சொல்றேன், சாரி, புத்தி தக்குவான்னு, மூளை குறைச்சலா இருக்கா, இவங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையா விவகாரம், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த அம்மா இப்படி பேசுதேன்னு நினைக்காதீங்க. நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய
நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய, நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க? மத்திய அரசு அவங்க கோவில சுரண்டி தின்றதை நீங்க கட்டுப்படுத்த கூடாதா? மோடி ஐயா நீங்க உத்தராகண்ட்ல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கேட்கறீங்க? உங்களோட ஒவ்வொரு ஓட்டுலயும் இருக்கு அந்த பவர். யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க. நான் இன்னும் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பல. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அதனால அரசியல் பேசியே தீர்வேன். பொறுப்போட நம்ம ஒரு கட்சி